ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில சுக்கிரன், மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கும்ப ராசியில செவ்வாய் புதன் ராகு பகவான், மீன ராசியில சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கு. ஏப்ரல் மாதத்துல கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் அந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் தேதி புதனாகப்பட்டவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மறுபடியும் இந்த மாதத்துல புதன் ஒரு பயிற்சி ஆகிறார். 30ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 14ஆம் தேதி அந்த சூரியனாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உச்சம் பெற போறார். 20ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். அடுத்து அவர்களினுடைய பெயர்ச்சிகளும் கூட. இந்த பெயர்ச்சிகள் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களும் இருக்கக்கூடிய சில பலாபலன்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 20ஆம் தேதி தான் அந்த 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போறார். அதனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு. இந்த மாதத்துல 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று வருகிறார். அதனால 7ஆம் இடத்துல ஏற்கனவே சுக்கிரனும் இருக்கிறதுனால அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கடந்த காலத்துல கணவன் மனைவி பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்தாலும் கூட அதுல சமாதானம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். அடுத்து நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய கிடைச்சிருக்கும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்யறதுனால வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகளும் வேலை மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருந்திருக்கும். நிறைய துலாம் ராசி என்பர்கள் கடந்த காலத்துல திருமண முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருந்திருக்கும். ஆனா அந்த திருமண முயற்சிகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான வரன்கள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருந்திருக்காது. ஏன்னா கொஞ்சம் டிலேடா இந்த துலாம் ராசி என்பர்கள் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த நோக்கி பயணிக்கிறதுனால ஒரு திருமணம் ஆனா போறோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அதனால அந்த கணவன் மனைவி தொந்தரவுகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்கள், திருமணம் ஆன உடனே குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கறது, இது எல்லாமே அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு சில மனக்கவலைகளை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகுவோட அந்த செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் அப்படின்றது தடைப்பட்ட ஒரு அமைப்பாக தான் இருக்கு. அதனால இன்னும் ஒரு 2 மாதத்திற்கு மேலாக தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்றது இருக்கிறவங்க தாராளமாக மருத்துவ ஆலோசனை பெற்று நீங்க அதற்குண்டான சில தேவையான ஒரு மருத்துவ முறைகளை நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் 5ஆம் இடத்துல, குடும்ப ஸ்தானாதிபதியும் கூட. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு சனியோட சேர்க்கை பெற்று இருக்கும் போது அந்த மருத்துவ முறையில குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏப்ரல் மாதத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் அதிகப்படியாக இருக்கு. பெண் குழந்தை பிறந்த நேரம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே மீண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் இவர்களுக்கு அதிகப்படியான அந்த பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த ராசி என்பர்களுக்கு அரசாங்கத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள்னால அதிகப்படியான ஒரு
பதவி உயர்வு, வருமான உயர்வு இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கு. அரசாங்க தேர்வுகள் எழுதுறவங்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுனால எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புகளும், ஒரு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரியான தேர்வுகள் எழுதக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்களுக்கு டீச்சிங் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகள் அப்படின்றது டோட்டலா மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த உத்தியோகத்திற்கும் இனிமேல் இருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்திற்கும் உண்டான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுக்கு டீச்சிங் உத்தியோகம் தான் ரொம்ப பிடிச்சமான உத்தியோகம். அந்த உத்தியோகம் பார்க்க முடியாதபடி கடந்த காலத்துல எல்லாம் நீங்க அதிகப்படியான ஒரு மாற்றங்களை பெற்றிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு உண்டான அந்த வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் அந்த வெளிநாட்டுல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், நிரந்தர தன்மை அப்படின்றது இதன் மூலமாக ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நாங்க வெளியூர்ல இருந்தோம், ஆனா எங்களுக்குன்னு ஒரு சொத்து சேர்க்கல, எந்த விதமான ஒரு வாழ்க்கையுமே இல்லை, ஒரு சேமிப்பு அப்படின்றதே இல்ல, ஏதோ ஒரு வாழ்க்கை ரன் ஆயிட்டு இருக்குதே ஒழிய எந்த விதமான ஒரு ஆசாபாசங்களும் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து சேர்க்கக்கூடிய சொத்துக்கள்னாலையும் ஒரு சேமிப்புகள்னாலையும் அந்த வெளிநாட்டுல ஒரு நிரந்தர தன்மை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை உங்களோடைய கூட்டிட்டு போறதுக்குண்டான ஒரு அமைப்புகளும் மாறுவதற்குண்டான ஒரு நேரம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்குண்டான நிவாரணங்கள், அதற்குண்டான வே ஆஃப் என்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக அங்கீகாரமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு, வேலை ரீதியான ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நீங்க ட்ரை பண்ணுங்க. அதற்குண்டான ஒரு உதவிகளும் உங்களுக்கு உங்களுடைய நாட்டுல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று வர்றாரு. இதனால கணவன் மனைவி உறவுகள்ல நிறைய பாதிப்புகள் இருக்கும். ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா அங்க விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தற்காலிக சூழ்நிலை கோச்சார கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய சில விஷயங்கள்னால உங்களுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்படுமே ஒழிய உங்களுக்கு தசாபுதிகளும் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை அடையலாமா, இல்ல இந்த வாழ்க்கை தான் எனக்கு சாஸ்வதமா இருக்குமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் சில விஷயங்களை நீங்க முடிவெடுக்கிறது நல்லது. இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு ஒரு கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒரு தற்காலிகமான நெருக்கடிகள் ஏற்படுது அப்படின்னாலே நீங்க தாராளமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா அப்பனாதான் உங்களுக்கு உண்டான ஒரு தெளிவான முடிவுகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப கணவன் மனைவி விவாகரத்தே இருக்கு அப்படின்னா கணவனுடைய ஜாதகப்படி மனைவி உங்களோட தான் டிராவல் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கும். ஆனா மனைவியோட ஜாதகப்படி அவங்களுக்கு இருதார மனம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க டிராவல் பண்ண முடியாது. அந்த மாதிரியாகலாம் சில கிரகங்களின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும்போது இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்களும் மிகவும் மோசமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த மாதிரியாக உங்களுடைய திசாபுத்திகளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.